அம்மா அந்த மீனா பிள்ளைக்கு வர வேலையே இல்லையாம்மா, நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டேன், அவ ஒரு நாடகக்காரிமா, அந்த நாடகக்காரியை நம்பி என்ன போய் அங்கே கூப்பிடுறீங்க அப்படின்னு இந்த பக்கம் சரவணன் கோவப்படும் பொழுதே, டேய் நான் சொல்றத பொறுமையா கேள்றா சரவணா, நீ தயவு செஞ்சு கிளம்பி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வா அப்படின்னு வந்து இந்த பக்கம் வந்து இப்ப கோமதி சொல்றாங்க. சொல்லும் பொழுதே வந்து நான் ஏமா வரணும், எனக்கு அங்க வர விருப்பம் இல்லம்மா, அவன் மூஞ்சியை பார்க்கவே விருப்பம் இல்லை, அவங்க இருக்கானா நான் கண்டிப்பா வரமாட்டேமா அப்படிங்கும் போதே வந்து டேய் நான் இப்ப சொல்றேன் வருவியா மாட்டியா அப்படின்னு வந்து கேட்க, மா தயவு செஞ்சுமா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் என்ன கம்பல் பண்ணாதீங்கம்மா அப்படின்னு சரவணா சொல்லிட்டு இருக்காரு. இதுல இந்த ப்ரெடிக்ஷன்ல இதுக்கு முன்னாடி தான் என்ன நடக்குதுன்னு வந்து பார்த்தா, இப்ப கரெக்டா வந்து கோயில்ல வந்து இப்ப கோமதி நின்றுட்டு, என்னடி எதுக்கு நீ என்ன கோயிலுக்கு வர சொன்ன, அதுவும் வேற வெயிட் பண்ணுங்க இருக்க அப்படின்னு மீனாட்ட கேட்கும் பொழுது, அத்தை என்கிட்ட கோவப்படக்கூடாது அப்படிங்கும் பொழுது, கோவப்படுற மாதிரி நீ ஏதாவது பண்ணா நான் கோவப்பட்டு தான் ஆகணும், என்ன ஆச்சு அப்படின்னு வந்து கேட்ட உடனே வந்து இல்லத்த ஒரு முக்கியமான விஷயம், நான் உங்களை வந்து இங்க வர சொன்னதுக்கு காரணமே வேற அப்படின்னு உடனே என்ன காரணம் அப்படின்னா, இல்லத்த இது ஒரு முக்கியமான விஷயம்தான், ஆனால் அது உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு அப்படின்னு இழுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது கரெக்டாக அங்கேருந்து வந்து அத்தை அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. திரும்பி கோமதி பார்த்தா அங்கே தங்கமயில் அழுதுகிட்டே அப்படியே அந்த சேலையை கையில் பிடிச்சிட்டு அப்படியே நிற்கிறாங்க. அப்படியே பாவமாக நிற்கிறத பார்த்தோன்னே, இவதுக்கடி இங்கே வந்தா, இவளை பார்க்க தானே இது வர சொன்னியா, ஏன்டி உனக்கு அறிவு இல்லையா, நேத்தே சொன்னால அவள் பேரே இழுக்காதுன்னு சொன்னேன், அவன் மூஞ்சியில் போய் நான் முடிக்க வைக்கிற, இவளால் போய் நம்ம குடும்பம் பட்டதெல்லாம் வந்து நீ மறக்கலையா, இன்னும் இவகிட்ட நீ பேசிக்கிட்டு தான் இருக்கியா அப்படின்னு வந்து கோவமாக பேச, அத்தை கோவப்படாதீங்க அத்தை, எதுக்கு கூப்பிட்டேன்னு கேளுங்க அத்தை அப்படிங்கும் பொழுதே வந்து எனக்கு இப்போ இதை பற்றி எதுவுமே பேச வேணாம், ஆனால் மீனா உனக்கு இருக்கு அப்படின்ட்டு அவங்க பேசாமல் நடக்க ஆரம்பிச்சிடறாங்க. நடக்க ஆரம்பிக்கும் பொழுதே திருப்பி ஓடி வராங்க. இந்த பக்கம் வந்து தங்கமயில், இந்த பக்கம் ஒன்று வந்து அத்தை ஒரு நிமிஷத்தை இந்த பக்கம் மீனாவும் இழுக்கிறாங்க. மாற்றி ரெண்டு சைட்லையும் இழுக்கும் பொழுதே வந்து டக்குன்னு இப்போ என்ன அப்படின்னு வந்து இப்போ கோமதி கத்தி ஒன்று வந்து, பாரு இந்த இடத்த கோயில்னு பார்க்குறேன், இல்லைனா அவ்வளோதான், நான் இவெல்லாம் வந்து கை ஓங்காமல் இருந்ததே பெரிய விஷயம், எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கும் கோபத்துக்கும் இவளால் தான் வந்துச்சு எல்லா பிரச்சனையும் அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிக்கும் பொழுதே, அத்தை அவங்க ஒரு முக்கியமான விஷயம் அவங்கள்ட்ட சொல்லணும் அத்தை அப்படின்னா, என்ன முக்கியமான விஷயம், பண்ணதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்க போறாளா, வயிற்றுல புள்ள இல்லாமலே புள்ள இருக்குன்னு சொல்லி நம்மள்ட்ட ஒரு நாடகம் போட்டாலே அப்படிங்கும் போது, அத்தை அந்த நாடகத்துக்கு பரிகாரம்னே நினைச்சுக்கோங்க, அவங்க வயிற்றுல இப்ப நிஜமாவே புள்ள இருக்கு அப்படின்னு மீனா சொன்ன உடனே டக்குன்னு ஷாக் ஆகி நின்று திரும்பி பார்க்குறாங்க கோமதி. என்ன சொன்ன அப்படின்னா, நிஜமாவே அவங்க வயிற்றுல புள்ள இருக்கு, நம்ம குடும்பத்தோட வாரிசு அவங்க வயிற்றுல வளருது அப்படிங்கிறாங்க. இன்னும் வந்து ஏய் சும்மா இவ சொன்னா நம்பி ஏன்ட்ட வந்து சொல்றியா, இவ ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லி உள்ள வரலான்னு பாப்பா, ஏற்கனவே இவ எப்ப தெரியுமா அந்த வயிற்றுல புள்ள இருக்குன்னு சொன்னா, இவ வந்து இப்ப ஒன்னும் படிக்கல அப்படின்னு தெரிஞ்சு கொண்டு போய் சரவண வீட்டுக்கு விட்டு வந்ததுக்கு அப்புறமா இதை ஒரு காரணமா சொல்லி இங்க வந்து ஒட்டிக்கிட்டா, அவனை சரி ஏமாத்த பார்த்தா, திருப்பி அதே விஷயத்த பண்றா. ஒரு தடவை தாண்டி ஏமாறலாம், ஒவ்வொரு தடவையும் ஏமாந்தா நம்மள மாதிரி ஒரு பைத்தியம் யாருமே இருக்க முடியாது, ஏமாத்துறவனோட ஏமாற வந்தவங்க தான் வந்து தப்பு அப்படின்னு வந்து இவங்க பேசும்பொழுதே, அத்தை இல்லத்த நான் தான் அவங்களை ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டு போனேன் அப்படிங்கும் போது, பாரு தேவையில்லாம நான் எதையுமே நம்ப மாட்டேன், இவங்கெல்லாம் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அந்த டாக்டருக்கே காசு கொடுத்து வந்து என் வயிற்றுல புள்ள இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னு இருப்பா. இதை நம்பி வீட்டுக்குள்ள சேர்த்தோம்னா வீட்டில் இருக்க எல்லாத்தையும் வீட்டை விட்டு துரத்திடலாம். அதுவும் உங்க அம்மா என்ன கேட்டா, தனி கொடுத்தன அமைச்சு கொடுத்து அவருக்கு தனியா கடை வச்சு கொடுக்கணும், இல்லைன்னா அந்த கடையை அவர் பேர்லயே மாத்தி கொடுக்கணும்லாம் பேசினா, எல்லாம் வந்து சும்மா இந்த நடிப்பெல்லாம் மாய்மாவும் எல்லாம் பண்ணி நம்ம குடும்பத்தை வந்து மொத்தமா பிரிச்சு பணம் ஏதாச்சும் கிடைச்சா அதை தேத்திட்டு போகலான்னு பார்க்குறான். இவ்வளோ போய் நம்பிக்கிட்டு இருக்க, இதை போய் இது சொல்லிட்டு இதில் வேற என்ன பொய் சொல்லி இங்கே வேற வைக்கிற அப்படின்னு அந்த சொல்லும் பொழுது, அத்தை இல்லத்த நான் பொய் சொல்லலத்த, தயவு செஞ்சு அத்தை அப்படிங்கும் போதே வந்து இவ வயிற்றுல குழந்தையும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல தள்ளி போடி அப்படின்னு இப்படி தள்ளும் பொழுதே வந்து அப்படியே நின்றுட்டு அத்தை அப்படின்னு அழுதுகிட்டே வந்து ப்ளீஸ் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க தங்கமயில் அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. அவங்க மயங்கி விழுந்ததை பார்த்து ஐயோன்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டு என்னடி மயங்கிட்டா அப்படின்ட்டு வந்து, நான் தள்ளக்கூட இல்லையடி அப்படின்னு இவங்க ஷாக்கான உடனே தான் டக்குன்னு வந்து பாண்டியனுக்கு கால் பண்ணுறாங்க. பாண்டியன் முதல்ல ஃபோனை எடுக்காமல் கோமதியோட ஃபோன் எடுக்காமல் இருக்கும் போது மீனா மாற்றி கால் பண்ணுறாங்க. சரவணனும் கால் பண்ணுறாங்க. சரவணன் ஃபோன் எடுக்கல, ஏன்னா அவர் எங்கேயோ வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா வந்து திருப்பி இவங்க கால் பண்ணிட்டே இருக்காங்க. கால் பண்ணால் அஞ்சலி கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு, ஃபோனே எடுக்காமல் இருக்காரு. அந்த சமயத்தை தான் இவங்க வந்து டக்குன்னு வந்து பாண்டியன் ஃபோன் எடுத்து என்னாச்சு அப்படின்னு கேட்க, அவர் முகம் மாறி டக்குன்னு வரேன் அப்படின்னு வேகமாக கிளம்பி வராரு. கிளம்பி வந்து அடுத்த ஷாட்டே வந்து பார்த்தா இதில் ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருந்து என்னடா மயங்கிட்டாங்க, இதில் வேற மாசமாக இருக்காங்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, இதில் அவங்க அம்மா அப்பாவுக்கே வந்து விஷயம் தெரியும், ஆனால் வந்து இது நம்மள்கிட்ட சொல்ல வேணாம்னு அவர் சொல்லிட்டா அப்படின்னு வேற பேசுகிறாங்க, எனக்கு ஒன்றும் புரியலங்க அப்படின்னு வந்து பாண்டியன்ட்ட பேச அப்படின்னு, என்னடி நடக்குதுங்க, என்ன கோமதி இதெல்லாம் நம்புறபடியும் இல்லையே, இவ ஏற்கனவே அந்த பொண்ணு ஏமாத்தின பொண்ணு தான், அதனாலேயே வேற எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்னு வந்து பேசும்பொழுது, அதாங்க இப்போ டாக்டர்கிட்டே போய் பார்ப்போம் அப்படிங்கும் போதே நேராக டாக்டர் வந்து இப்போ தங்கமயில் யாரு அப்படின்னு கூப்பிடுறாங்க. அந்த அட்டெண்டர்
உடனே நேராக உள்ளார கூட்டு போனோடனே தான் வந்து அங்கே வச்சு என்ன விஷயம் தங்கமயில் உங்களை தான் நான் வந்து ரெஸ்ட் எடுக்க சொன்னானே, என்ன இப்போ திருப்பி வந்திருக்கீங்க, எதுவும் விஷயமா, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு வந்து கேட்கும் பொழுதே இல்லை அப்படின்னு அவங்க தலையாட்டும் பொழுதே வந்து அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க தானே அப்படின்னு ஆமாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, ஸ்கேன் ரிப்போர்ட் கூட எடுத்து வர சொன்னானே, ஸ்கேன் ரிப்போர்ட் தான் முந்தானே இருந்து கொடுத்தாங்களே அப்படின்ட்டு வந்து கொடுங்க அப்படின்னு அந்த ஃபைலை கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு ஏதோ ஸ்கேன் வயிற்றில் குழந்தை இருக்குது, குழந்தைக்கு வந்து இப்போ 3 மாதம் ஆகுது அப்படின்னு வந்து சொன்ன உடனே இப்படியே ஷாக் ஆகி பார்க்குறாங்க. இந்த பக்கம் வந்து இப்போ கோமதி நிஜமாவா டாக்டர், இப்போ பொய் சொல்லலையா அப்படின்னா, இதில் யார் பொய் சொல்லுவா அப்படிங்கும்போது இவ சொல்லுவா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு, நிஜமாவே வா அப்படின்னா ஆமாம் இப்போ 3 மாதமாக ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்க அப்படின்னு. எப்படிடி அப்படின்னு இந்த பக்கம் மீனாட்ட கேட்க, அதெல்லாம் அப்படி தான் அத்தை, நான் பொய் சொல்லலை அத்தை, நிஜமாவே அவங்க மாசமாக இருக்காங்க, ஆனால் இதெல்லாம் சொல்ல வேணான்னு சொல்லிட்டு ஒரு வேலைக்கு வேற போகிறாங்க அப்படிங்கும்போது, சரவணனோட பிள்ளையாடி வயிற்றில் இருக்குது அப்படின்னு வந்து கேட்க, ஆமாம் நம்ம குடும்பத்து வாரிசு தான், ஆனால் இதை மாமாட்ட சொன்னால் மாமாவும் கோவப்பட்டார், சரவண மாமாவுக்கு தெரியும், அவர் யாருக்குள்ள இதுன்னு கேட்டாருங்கன்னா இவங்க ஷாக் ஆகிட்டாங்க. என்னடி சொல்கிற, அவன் அப்படி கேட்டானா அப்படின்னு வந்து கேட்டு, முதல்ல நான் அவனை முதல்ல ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன் அப்படின்ட்டு வந்து கால் பண்ணுறாங்க. பேசி அதனால முடிவு பண்ணிப்போம் அப்படின்ட்டு வந்து கால் பண்ண உன்னை கோமதி அவசரப்பட வேணாம், முதல்ல என்னென்னு யோசிப்போம் அப்படின்னா, எங்க நம்ம எவ்வளோ ஆசையாக இருந்தோம் நம்ம வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுது, நம்ம வீட்டுக்கு ஒரு பேரப்பிள்ளை வரப்போகுதுன்ட்டு, அப்போ தலையில் இடி விழுந்த மாதிரி ஆச்சு, இப்போ நிஜமாவே இப்போ பேரப்பிள்ளை வருதுங்கிறாங்க, ஆனால் அது இவன் மூலமாக வராத நினச்சாதான் எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக இவருக்கு சரவணன் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி நாங்கள் இங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கோம், தங்கமயில் இங்கே தான் இருக்கா, அவள் கர்ப்பமாக இருக்காங்கிறாங்க, நீ முதல்ல இங்கே வாடா என்னன்னு பேசிப்போம் அப்படின்னு சொல்ல, நான் வரமாட்டேங்கிறாரு அவர். முதல்ல இல்லை நான் வரமாட்டாமா, என்னால் வர முடியாதுமா அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்பொழுதே டக்குன்னு வந்து இந்த பக்கம் இருந்து ஃபோனை வாங்குறாரு பாண்டியன். டேய் சரவணா, அப்பா சொல்கிறேன் முதல்ல நேராக கிளம்பிக்க வா அப்படின்னா, அப்பா என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னா, கிளம்பி வாடா அப்படின்னோடனே கிளம்பி ஒரு நேராக வந்து வரார் வண்டி எடுத்து. உள்ளார வந்தவுடனே நாங்கள் டாக்டரை போய் பார்த்துட்டோம், ஸ்கேன் ரிப்போர்ட்டும் பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் திருப்பி ஒரு தடவை வந்து எங்களுக்கு சந்தேகமாக இருக்குன்னு சொல்லி அவங்களும் ஸ்கேன் பண்ணிட்டாங்க. ஸ்கேன் பண்ணி எங்கள் முன்னாடி வேற காமிச்சாங்க, அவள் வயிற்றில் குழந்தை இருக்குடா, உன் குழந்தை அவள் வயிற்றில் தான் இருக்குது, அவள் பண்ணது எல்லாமே தப்பு தான், அவள் பண்ணது இப்போ சொன்ன பொய்யன்னு அவங்க கொடுத்த அந்த ஒரு தாக்கம் நம்ம வீட்டில் எல்லாத்துக்குமே இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு பயமே இப்போ இருக்குது மனசுக்குள்ளார. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி ஆனால் உன் புள்ள வயிற்றில் வளருதுடா அப்படின்னு ஒரு குழம்பி போய் நிற்கிறாரு சரவணன். நிஜமாவா சொல்கிற அப்படின்னு இந்த பக்கம் தங்கமயில பார்க்க, அவங்க மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா, இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன் மாமான்னு கையை அப்படியே கூப்பிட்டு நிற்க, இவர் கையை பிடிக்கிறாரு, ஆனால் இவர் மனசுக்குள்ளார இவங்க மேலே காதலே கிடையாது. இன்னொரு பக்கம் கரெக்டாக இப்போ ஃபோன் வருது, பார்த்தா அஞ்சலி கால் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அஞ்சலியை தேர்ந்தெடுப்பாரா, இல்லை புள்ள இருக்குங்கிற ஒரு காரணத்துக்காக தங்கமயில் மேலே எவ்வளோ வெறுப்பு இருந்தாலும் பரவாயில்லன்னு திருப்பி தங்கமயில் கூட சேர போகிறாரா, என்ன நடந்தால் பெட்டர் நீங்கள் நினைக்கிறீங்க, தங்கமயிலுடைய கர்ப்பத்தை காரணம் காட்டி திருப்பி அந்த வீட்டுக்குள்ளார அவங்க வந்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களாங்கிறதையும் சொல்லுங்கள். திருப்பி இல்லை இந்த கர்ப்பமும் வீட்டுக்கு வந்த அப்புறம் காஞ்சிருச்சு ட்ராமா அப்படின்னு கதையை எடுத்துகிட்டு போகிறாங்களா, இல்லை இவர் ஒரு அஃபேர் வச்சுக்க போகிறாராங்கிற கேள்விகளுக்கு உங்களுக்கு என்ன கருத்து இருக்குங்கிறத சொல்லிட்டு அப்படியே இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பல திருப்பங்கள், அதிரடியான திருப்பங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு இங்கே அழகு சீரியலில். அப்புறம் சிறகடிக்க ஆசையிலையும் பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கான ப்ரெடிக்ஷன் வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது, அந்த வீடியோஸையும் பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். கூடவே நீங்கள் இன்னும் இடம்பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, இந்த பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இப்போ வந்து இந்த மீனா அவங்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்கே, அவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சரிப்படுதா, இல்லை என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லிடுங்க. அப்படியே வந்து அந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணும் பொழுது கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.